பஸ்ல ஏறி உக்காந்தா உருட்டு 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 உருட்டி இப்பதான் கொண்டாந்து விட்டான் அவன். டிக்கெட் விலை ஏத்துறீங்க, எல்லாத்துக்கும் கொண்டு வந்து நம்ம தள்ள தானே கட்டுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து அவங்களுக்கு குறை சொல்றீங்க, இலவச பேருந்து கொடுக்குறீங்க. அந்த மொத்தம் அந்த காசை அங்க இலவசம் ரேட்டிங் அப்படியே ரைஸ் பண்ணி அப்படியே பீக்ல ஏத்த வேண்டியது. கவர்மெண்ட் வேலை இல்ல, கவர்மெண்ட் தேவையில்லை. எல்லாத்தையும் தனியார் கையில கொடுத்துறோம். நாங்க காசு கொடுத்தோம், தனியாரே எல்லாம் பண்ணிட்டு போயிடும். எதுக்கு அப்புறம் நாங்க கலெக்ஷன் வச்சு மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு வாங்கி வரியை வாங்கி அந்த வரியெல்லாம் நாங்க எதனா பண்றோம்னு சொல்லி எதுக்கு நீங்க ஏமாத்தணும்? அப்ப நான் என்ன பண்ணுவோம், நாளைக்கு இதுமே தூங்கிட்டு போனா நம்ம பஞ்சத்து முன்னாடி வண்டியை மறைச்சு யாருங்க கீழே இறங்க 2 பேரும். எதுக்கு யாரை கிட்ட இவ்வளவு பேர் ஏத்துறீங்க? போலீஸ் வந்து யாரு அப்படி நம்மளாம் பிடிப்பான். நீ யாரா குடிக்கிறது இல்லைங்க, அடிப்பா நம்ம கேள்வி கிடையாது. அடிதான் அடிச்சுட்டு தாங்க பேசும். ஆமா பேசுவாங்க. பஸ்ல ஏறினா நம்ம உட்காந்து போறோம், அதுதானே டிக்கெட், அதுதானே காசு வாங்க. வீட்டு போய் காசு வாங்குறீங்களா? மாநிலத்துக்கு ஒரு எம்பி போனாலே போதும், அவங்க கேட்டு அவங்க மாநில தேவையான சாதிச்சுக்கிறாங்க. 40 எம்பி வச்சிருக்கீங்க, 40 எம்பி போயிட்டு நமக்கு தேவையானதை நம்மளால சாதிச்சுக்க முடியல. அப்புறம் என்ன சார் கவர்மெண்ட்? அப்புறம் பையன் தூங்கிட்டு போறான், எதே ஒண்ணு ஆயிடுச்சு, யாரு என்ன போய் சொல்லுவா? அதே ஏத்துறீங்க கேக்குறேன், ஏன் கூடாதுல்ல? ஏத்துறீங்க சரி, பஸ் பத்தியா இன்னொரு பஸ் அதே டைம் ஆக்சிடென்டே பண்ணாம இது வரைக்கும் ஓட்டி இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் இன்கிரிமெண்டோ ஒரு பாராட்டோ வச்சு நடத்துறாங்க. விஷயம் தானே அது. என்னன்னா வெல்கம் டு காலர் மைக். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு காலர் மைக். காலர் மைக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது உங்கள் சிஎம் சேனல். சேனலை பாக்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க வீடியோ எடுக்கிறோம். என்ன சொல்றது, யாராவது வீடியோ போடுறாங்க, ஆனா நாங்க அப்படி கிடையாது. தனித்துவமா தெரியணுங்கிறதுக்காக எந்த ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாம நம்ம மதன் கௌரி அண்ணன் கூட அந்த மாதிரிலாம் ஏதோ நிகழ்ச்சி எடுத்து பேசி அதுக்காக யூஸ் பண்ண அப்படி பண்றது இல்லை. நாங்க மக்கள் கருத்து என்னவோ அதை நாங்க வெளிப்படையா பேச வந்திருக்கோம். எங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசுவோம். அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, ஆனா நம்ம பேசுற விஷயங்கள் யாரும் பேசுறது இல்லை. அதாவது நம்ம கண்ணு நடக்கிற விஷயங்கள் யாரும் பேசுறதே இல்லை. தெரியாத விஷயங்கள் எடுத்து டாபிக்ல மதன் கௌரி இருக்காரு இல்லைங்களா, அவர்னா தெரியாத விஷயங்கள் எடுத்து எல்லாம் பேசுறாரு. ஆனா மக்கள் நிறைய தெரிஞ்ச விஷயங்களை யாரே பேச மாட்டோம், கேட்க மாட்டோம். நம்ம அப்ப யார் கேட்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் அது. சோ உங்க சப்போர்ட் இருந்தா எங்களை ரெகுலரா கேட்க முடியும். சோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. மதன் கௌரி சொல்லுங்க, மதன் கௌரி ஒரு நல்ல விஷயம் போறாருன்னா போடாமலாம் இல்ல, அவர் போடுறாரு. இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் பாருங்க, அந்த மும்மொழி கொள்கையை பத்தி பெரிய கேஸ் மாதிரி பெரிய லெவல்ல அடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பத்தினா யாரும் பேசவே இல்லை, சொல்லவே இல்லை. இதெல்லாம் நமக்கு வருத்தம் அளிக்குது. அதுக்கப்புறம் பேசிக்கணும், அவங்களை பத்தி பேசணும். சிஎம் சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்க சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நான் உங்களோட கருத்து என்னவோ நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு எப்படி வந்தீங்க, உங்க சுவாரஸ்யமான கதையை சொல்லுங்க. நீங்க எப்படி வந்தீங்க? இன்னைக்கு நான் வந்ததே ஒரு கதைங்க. பஸ்ல வந்து பஸ் ஏறினேன். ஏன் டூ வீலர் என்னாச்சு? டூ வீலர் தான் வீணா போச்சு, இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. சரி, நம்ம சாமானிய மக்களுக்கு பஸ் தான். பஸ்ல ஏறி உக்காந்தா உருட்டு 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 உருட்டி இப்பதான் கொண்டாந்து விட்டான் அவன். உருட்டுறது பிரச்சனை இல்லைங்க, உருட்டுட்டே எப்படியாவது போட்டோம். எங்க பஸ் எங்கேயாவது நம்ம போய் ஒரு நிம்மதியா போய் டிராவல் ஒரு சுமூகமா போயிட்டு பண்ணிட்டு வர முடியுதா? முடியவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஆமா, கஷ்டமா தான் இருக்குது. வேற என்ன பண்ண, இந்த சமூகத்துல இருக்கிற நம்ம கட்டமைப்புல இருக்கிறா. அப்ப பஸ் டிராவல் மட்டும் ஏரோப்ளேன் மாதிரி சொகுசா கரும்பு சாக்கு நெரிச்சு எடுத்து வந்திருப்பாங்களே உங்களை, நெரிச்சு பஸ்ல ஒரு 80 பேர் திட்டாங்க இருந்திருக்கும். பஸ் சீட்டே 54 பேர் தாங்க. ஆர்டிஓ பர்மிஷன் 54 பேர் தான். 54 பேர் 50 பேரா? 54 தான் நினைக்கிறேன். 54 பேர் டிரைவர், அதிக வித் டிரைவர் கண்டக்டர் 42 பேர் நினைக்கிறேன். 42 55 பிளஸ் 2 நினைக்கிறேன். ஆமா, 56 பேர் நினைக்கிறேன். 80 எங்கே போதேங்க? 30 பேரை அடிச்சு தீர வைக்க திருச்சி எடுத்து வராங்களா? என்னதான் கதை ஒண்ணு தெரியல. கவர்மெண்ட் கொஞ்சம் வருமானம் கம்மியா இருக்குல்ல, அதனால கவர்மெண்ட் வருமானம் கம்மி. கவர்மெண்ட் வருமானம் கம்மின்றதால நீங்க இலவசம் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் வருமானம் கம்மியாம என்னங்க ஆகும்? ஏங்க நல்லா பாருங்க. அது எப்படி கவர்மெண்ட் இலவசம்? அதுதான் டிக்கெட் விலை தான் ஏறி இருக்கு. டிக்கெட் விலை ஏத்துறீங்க, எல்லாத்துக்கும் கொண்டு வந்து நம்ம தள்ள தானே கட்டுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து அவங்களுக்கு குறை சொல்றீங்க, இலவச பேருந்து கொடுக்குறீங்க. அந்த மொத்தம் அந்த காசை அங்க இலவசம் ரேட்டிங் அப்படியே ரைஸ் பண்ணி அப்படியே பீக்ல ஏத்த வேண்டியது. சரி, பஸ் தான் அந்த நிலைமையில இருக்கு அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? பஸ் ஸ்டாண்ட் என்ன பஸ் ஸ்டாண்ட் இது? எங்க திரும்பினாலும் ஒண்ணுக்கு விடுறானுங்க. அது பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க, பாத்ரூமுங்க. அது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இல்ல, அது பாத்ரூம் கூட இல்ல, யூரினல் மாதிரி இருக்கு. அது எதுவுமே என்ன சொல்றது, என்ன சொல்றது, திரும்ப தகவல் ஷீட் போட்டு அப்படியே இங்க ஒண்ணுக்கு ஒரு ஷீட் பின்னாடி பார்த்தா மக்கள் பஸ்ல ஏறி உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வைக்கணும்? அதாவது யூரின் ஸ்மெல்லால எவ்வளவு பாக்டீரியாஸ் பரவும், எவ்வளவு நோய் கிருமிகள் நடமாடும். ஆனா அதுலயே உட்காந்து பக்கத்துல ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதுலயே உங்க சாப்பிடுறவங்க எத்தனை பேர் இருக்கு. ஆமா. சோ பஸ் ஸ்டாண்ட பராமரிக்க வேண்டியது யார் கையில இருக்கு? அரசாங்கம் நம்ம எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து இருக்கிறோம் இல்லையா, அவங்க கையில தான் மேக்ஸிமம் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் நடத்துறதெல்லாம் எப்படி விதமா இருக்கணும், அவ்வளவு சூப்பரா இருக்கணுங்க.
ஏன்னா மாசமா சம்பளம் போயிடுது, சுத்தம் பண்றவங்களுக்கும் சம்பளம் போயிடுது, அதை பாதுகாப்பும் சம்பளம் போயிடுது. இது என்ன பண்றாங்க சரி பண்ண மாட்டாங்க. இப்பதான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னா இந்த மாதிரி பராமரிக்க முடியாத துறைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தனியார்களை ஒப்படைக்க போறாங்க. கேள்விப்பட்டீங்களா அதை? ஐயோ, இவங்களே ஒண்ணும் பண்ணல, தனியார் வந்து சுத்தம் ஒண்ணு பண்ண மாட்டாங்க. இல்ல அவங்க பாதுகாப்பாங்க. அதுக்கான தொகை வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அங்கீகரிச்சா கொடுத்துரும் அவங்களுக்கு. அது வேற விஷயம். அப்ப இதுக்கு கவர்மெண்ட், அதான் நானும் கேக்குறேன், எனக்கு புரியலையா அப்ப எது கவர்மெண்ட்? அப்ப கவர்மெண்ட் தேவையில்ல, எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலை எல்லாம் போயிடுங்க. கவர்மெண்ட் வேலை இல்ல, கவர்மெண்ட் தேவையில்ல, எல்லாத்தையும் தனியார் கையில குடுத்துறோம், நாங்க காசு கொடுத்தா தனியாரே எல்லாம் பண்ணிட்டு போயிடும். எதுக்கு அப்புறம் நாங்க எலெக்ஷன் வச்சு மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு வாங்கி வரியை வாங்கி அந்த வரியெல்லாம் நாங்க எதனா பண்றோம்னு சொல்லி எதுக்கு நீங்க ஏமாத்தணும்? பிரைவேட் கையில ஒப்படைக்காம போங்க, அதெல்லாம் கிடையாது. பஸ் ஸ்டாண்ட் சுத்தமா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். நாங்க அதுக்கு வந்து முக்கியமா அரசாங்கத்துக்கு ஒத்துழைமா சொல்ல முடியாதுங்க. சில விஷயங்கள ஒத்துழைப்பு சில இடங்கள பக்கவா பஸ் ஸ்டாண்ட்ல சில பெரிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா கட்டி விட்டுருப்பாங்க. நிறைய பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பாதுகாப்பு நிறைய இருக்கிற மாதிரி பாத்ரூம்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல சூப்பரா கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நம்ம மக்களே சரியில்ல, போற விளையாட்டு பார்க்க கூட டப்புன்னு துப்புறது, வடக்கன்ஸ் போய் மாட்டாங்க, யூரின்ல போயிட்டு அப்படியே செவுத்துல வேணினே விட்டு அடிக்கிறது. ஆமா. இப்ப என்ன சொல்றோம்னா, கவர்மெண்ட்டுக்கு பாதுகாப்பு வந்து உறுதி பண்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆகணும். இப்ப எச்சு தூக்குறாங்கன்னா ஃபைன் போடுங்க. நாங்களே எச்சு தூக்குறோம், ஃபைன் போடுங்க. ஃபைன் போட வந்து காசு கட்ட காசு இல்லையா, அவனை தூக்கி உள்ள போடுங்க. எத்தனை ஒரு 3 நாள் அதிகபட்சம், ஒரு 3 நாள் தூக்கி உள்ள வச்சா பயம் இருக்கும். எச்சு துப்புனா தெரியவாங்க சொல்லிட்டு சில பெரிய பெரிய ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் எச்சு துப்புனாலே ஃபைன். ஆமா, அதுலமே போகும். சிறுநீர் கழிக்கிறவங்க கரெக்டா பாத்ரூம் இருக்கு, அங்க போய் பண்ணுங்க. கரெக்டா பாத்ரூம் எங்க செவுர் இருக்கோ அங்க போயிடுறாங்க. சிசிடிவி கேமரா இருக்கு சார், சிசிடிவி கேமரா இருக்கு, பார்த்தா வான் பண்ணலாம். வான் பண்ண கூட தண்டனைகள் கடுமையா இருந்துச்சுன்னா மக்கள் ஒழுங்கு கேட்டாயிடும், அவ்வளவுதான். இப்ப யாருன்னே தெரியாத சில விஷயங்களுக்குலாம் தண்டனை நிறைவேற்றுறாங்கல்ல, கடுமையா தண்டனை கொடுக்குறாங்கல்ல. ஏன் இந்த மாதிரி தண்டனை கொடுக்க மாட்டாங்க? பாருங்க, ரோட்ல போறான், வந்து 2 வீலர்ல வேகமா போயிட்டு இருப்பான், அப்படியே புளிச்சு நிறுத்துப்பான். பேருந்துல பாத்தீங்கன்னா, ஐயோ பேருந்து அவர பெரிய தொல்லை என்ன கேட்டீங்கன்னா, அப்படியே நம்ம பஸ் ஓரமா அப்படியே என்ன டிராபிக்ல போயிட்டு இருப்போங்க. அப்பதான் அவன் என்ன பண்ணுவான், இப்ப ஏதாவது சாப்பிட்டு இருப்பாங்க வீட்டுல உட்காந்து, இந்த வாட்டர் அப்படியே கொப்பளிச்சு சைட்ல துப்புறது. எதற்க வரானா அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்க. ஒருத்தர் வந்து ஒரு அம்மா துப்பும் போது பாத்தீங்கன்னா, நான் வந்து கிராஸ் ஆகும்போது நம்ம மேல போட்டுருச்சு, சட்டை ஃபுல்லா வெத்தல போக்குறேன், ஒயிட் ஷர்ட் ஃபுல்லா வீணா போயிடுச்சு. அப்ப யாரோட கையில? மக்களோட நம்ம கையில இருக்கு. ஆமா, புரியுதுங்களா? ஒரு பார்த்து பண்ணணும். இப்ப இன்னொரு டாபிக் வரும். இப்ப கவர்மெண்ட் பஸ்ல நீங்க என்ன சொன்னீங்க, கூட்டத்தை அதிகமா எதிராக. இப்ப 54 பேரு 56 பேர் போகக்கூடிய ஒரு பேருந்துல நீங்க 80 பேரு 100 பேரு 90 நீங்க விட்டா 200 பேரை ஏத்துங்க, மேல டாப் ஏத்துங்க. அந்த காலத்துல எல்லாம் போவாங்க பாத்தீங்களா, மேல டாப்ல ஏறி போவாங்க, அந்த மாதிரி ஏத்துங்க. சோ அப்ப என்னாச்சு, அப்ப மக்கள் போக வேண்டிய மக்களுடைய பயணங்கள் அதிகமா இருக்கு, ஆனா பேருந்துகள் கம்மியா இருக்கு, டைமிங் கம்மியா இருக்கு. அந்த டைமிங்க்கு நிறைய அப்ப அது வந்து அந்த 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 அதிகமா போறதுக்கு டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் தெரியுது இதுல. ஏன்னா இதுல அதிகமா இருக்கு, அளவுக்கு அதிகமா கூட்டம் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க தொங்கிக்கிட்டே போறாங்க. எங்காவது கீழே விழுந்தா அவங்க வீட்டுக்கு பேரண்ட்ஸ் யார போய் சொல்லுவாங்க? எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போட்டு பண்ண தெரிஞ்ச கவர்மெண்ட்டுக்கு மேலே ஏதாவது சொல்றாங்க. ஏன் நீ அப்படியே சொல்ற? நீ அப்படி சொல்லுவாரு, உள்ள 45 பேர் சீட்டு கொடு, அதுக்கு மேல எதுக்கு சீட்டு நீ கொடுக்குற? இங்க பாருங்க ஆகாஷ், இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டாலே டிராபிக்ல என்ன பண்றாங்களா யோசிச்சு பாருங்க. நம்ம சின்னதா ஒரு வேகமா போயிட்டோம்னு வச்சுங்களா, அதுக்கு எவ்வளவு ஃபைன் போடுறாங்க. ஆமா, சென்னை நகரெல்லாம் தெரியாம அது ஒருத்தர் நாங்க ராங் வேலையை மாட்டிட்டோம். எப்படி புதுசா சென்னைக்கு போறோம், வழி தெரியல, மாட்டினதுக்காக சார் தெரியாம சார் வந்துடும் சொல்றாங்க. அவங்க கேட்க ஃபைன் போட்டாங்க. அப்ப தப்பு பண்றோம் சொல்லி ஒத்துக்கிட்டு நாங்க ஃபைன் கட்டிட்டு தான் வந்தேன். நம்ம தப்பு தெரியாம போயிட்டோம், தெரியாம போனாலும் தவறுன்றத ஒத்துக்கிறோம். இப்ப தெரிஞ்சே அவங்க ஏத்துறாங்கல்ல, அப்ப யாரு கேட்கறது? அப்ப நான் என்ன பண்ணுவோம், நாளைக்கு இதுமே தொங்கிட்டு போனா நம்ம வண்டியத்துக்கு முன்னாடி வண்டியை மறைச்சு யாருங்க கீழே இறங்க 2 பேரும் எதுக்கு யாரை கேட்டீங்க? இவ்வளவு பேர் ஏத்துறீங்க. அப்ப போலீஸ் வந்து யாரு தான் பிடிப்பாங்க? நம்மதான் பிடிப்பான். நீ யாராவது குடிக்கிறது இல்லைங்க, அடிப்பா. நம்ம கேள்வி கிடையாது, அடிதான் அடிச்சுட்டு தாங்க பேசுவாங்க. அப்ப எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போடுறீங்கல்ல, ஏன் உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, இத்தனை பேர் தான் ஏத்தணும். நாங்க என்ன சொல்றோம், அப்ப ஆந்திரா கவர்மெண்ட் சில பஸ் எல்லாம் இருக்கு, நின்றுட்டே போக மாட்டாங்க. நான் ஆந்திரா ஒர்க் பண்ணிருக்கேன். எப்படின்னா கரெக்டா அந்த பஸ் சீட்டிங் எவ்வளவு சீட்டிங் தான் ஏத்துவாங்க. அதுக்கப்புறம் லாக் பண்ணுவாங்க டோரை. அதுக்கப்புறம் வந்து சீட்டு குறைய தான் ஃபில் பண்ணுவாங்க. இப்ப லாக் பண்றாங்க, எல்லாத்தையும் உள்ள ஏத்துட்டு அடைச்சுக்கிட்டு அப்புறம் லாக் பண்றாங்க. அந்த லாக் எதுக்கு மூச்சு? ஒருத்தன் காசு கட்டணம் கொடுத்து டிராவல் பண்றான் அப்படின்னா இலவசம் டிராவல் பண்ணல. அந்த காசு சீட்டுக்கான காசு கொடுத்து டிராவல் பண்றான். ஆனா அவனை வந்து அடிச்சு நெரிச்சு, அதுவும் அந்த ஓர காரண சீட் எல்லாம் உட்காந்து பஸ்ல. அப்பதான் என்ன பண்ணுவாரு, ஒருத்தர் வந்து சாய்வாரு. இந்த காரண சீட்ல உட்காரவங்களும் எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கும்.
கஷ்டமா இருக்கும். அது வந்து அவங்களால கேட்க முடியல, காரணம் நின்றுட்டு வராங்க, நம்ம கேட்க முடியாது. நின்றுட்டு வராங்க, பாவம் கஷ்டமா இருக்கும் உட்காந்து சொல்லிட்டு அவங்களும் சங்கோஜமான விஷயம். அப்ப நீங்க இதுல யார் தப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதிகமா சீட் ஏத்துறது தப்பு. சீட் ஏத்தாதீங்க. பஸ்ல என்ன அடுத்த பஸ் வாங்க, தப்பே இல்ல, ஏகப்பட்ட பஸ் இருக்குது, அடுத்த பஸ் வாங்க. அதாவது படியில் பயணம் நொடியில் மரணம் சொல்லிட்டு எழுதி போட்டா கிடையாது. படியில ஏத்தக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியோட ஏன் பேருந்து ஏக்குறீங்க? பேருந்து எடுக்கூடாது, பேருந்து பத்தில அடுத்த பேருந்து மாத்தி விடுங்க. நிறைய பேர் வந்துருக்கீங்க, தனியார் பஸ்ல கூட்டமா போறானா அதை கேட்கறதுக்கு முடியல. இவங்களே ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட்லயே கேட்க மாட்டாங்க. அப்ப தனியார் போய் சொல்லுவான், அவன் வந்து டிக்கெட் வருமானத்துக்கு இன்னும் அவன் ஏத்துனா வருமானத்துக்கு ஏத்துறான். நீ எதுக்கு வருமானத்துக்கு ஏத்து நிக்கிற? நான் கொடுக்குற வரி, நான் எடுக்கிற டிக்கெட், நான் பஸ்ல ஏறினா நான் உட்காந்து போறேன், அதுதானே டிக்கெட், அதுதானே காசு வாங்க, நீட்டு போய் காசு வாங்குறீங்களா? அதுதான். அப்ப டிக்கெட் போடுங்க, காசு வாங்குறீங்களா? அரை டிக்கெட் போடுங்க. இதுல இன்னொரு பெரிய அவலம் தெரியுமா? அவலத்துல பெரிய அவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிக்கெட் வந்து சில எல்லா பேருந்துல ஃப்ரீ கிடையாது தெரியுமா? மகளிருக்கு. ஆமா, லோக்கல் பஸ் மட்டும் தான் ஃப்ரீ போட்டிருக்காங்க. நம்ம அதுல ஒண்ணும் பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, லோக்கல் பஸ்ல அவங்களுக்கு ஃப்ரீ போட்டுறீங்க, ஆனா ஆண்கள் டிராவல் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு டபுள் மடங்கா சார்ஜ் ஏத்திட்டீங்களே. அது எதனால காரணம்? பெட்ரோல் டீசல் ஏறினாலும் ஏத்தினோம் சொல்லுவீங்க. பெட்ரோல் டீசல் உங்க கண்ட்ரோல்ல இருக்குல்ல, மாநில வரி ஒண்ணு போடுறீங்கல்ல, அந்த மாநில வரி குறைச்சி பெட்ரோல் டீசல் குறைச்சி கொடுத்தா சார், பெட்ரோல்லாம் நிறைய பண்றாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டை கேட்கலாம். 40 எம்பி வச்சிருக்காங்க சார் இந்த கவர்மெண்ட்ல. எதுக்காக 40 எம்பி? இன்க்ளூடிங் நாங்க கூட பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியும், உள்ள ஆளுங்க ஜெயிக்க போறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆளுங்க ஜெயிச்சா மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டாங்க. அப்ப 40 எம்பி வச்சிருக்கோம், வெளிநடப்பு தான் பண்றாங்க, இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களே. பதில் சொல்ல மேடம், பதில் சொல்லுங்கன்னா 40 எம்பியை வச்சு நீங்க கேட்டு நம்ம என்ன தேவையோ, மாநிலத்துக்கு ஒரு எம்பி போனாலே போதும், அவங்க கேட்டு அவங்க மாநில தேவையான சாதிச்சுக்கிறாங்க. 40 எம்பி வச்சிருக்கீங்க, 40 எம்பி போயிட்டு நமக்கு தேவையானதை நம்மளால சாதிச்சுக்க முடியல, அப்புறம் என்ன சார் கவர்மெண்ட்? அப்புறம் அந்த கவர்மெண்ட் இருந்தாங்கன்னா போறாங்க. ஆனா இவ்வளவும் எல்லாம் சார் நீங்க நினைச்சா பண்ணலாம் சார். ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, இந்த கவர்மெண்ட் தெரியாத விஷயமே கிடையாது. அவங்க அரசு சரி, நாங்க சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பஸ்ல அதிகமா ஆட்கள் ஏத்தாதீங்க. அதிகமா ஆட்கள் ஏத்தினா ஃபைன் போடுங்க. ஏன்னா எதுக்கு இருக்கிறீங்கன்னு தெரியல. பஸ் இருக்குன்னு வச்சு பைக்ல போறது மட்டும் ஹெல்மெட் போடல பிடிக்க தெரியுது உங்களுக்கு. 3 பேர் போனா அதிகமா போறீங்க, பைக்ல 2 பேர் பார்த்தா 3 பேரை பிடிக்க தெரியுது. அப்போ பேருந்துல ஏன் போனா பிடிக்க மாட்டீங்க? நீங்க எல்லாத்துக்கும் ஒண்ணுதாங்க, நீங்க வந்து ரூல்ஸ் கரெக்டா இருக்குங்க. சாதாரண பேசஞ்சர் பண்ணாலும் ஏன் இதை பத்தி நம்ம இந்த மாதிரி பேசுறோம்னா, ஆக்சிடென்ட் சின்ன குழந்தைங்க தொங்கிட்டு போறாங்க, ஸ்கூல் படிப்புல தொங்கிட்டு போகுதுங்க, லேடிஸ் தொங்கிட்டு முன்னாடி பார்த்தா லேடிஸ் பின்னாடி வந்து பையன் தொங்கிட்டு போறான். ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, யாருன்னு என்ன போய் சொல்லுவா? அதே ஏத்துறீங்க கேக்குறேன், ஏத்தவே கூடாதுல்ல, ஏத்துறீங்க. சரி பஸ் பத்திலையா, இன்னொரு பஸ் அதே டைம் விடுங்க, அது ஆள் இல்லையா, இன்னொரு ஆளு புதுசா அப்படி அதிகமா ஏத்தா நிப்பாட்டு, நான் வண்டி எடுக்க மாட்டேன், எல்லாம் இறங்குப்பா, சீட்ல உட்காந்து மட்டும் போவோம், அதிகமா எடுத்து போக மாட்டேமா, எனக்கு பிரச்சனைப்பா, இது எனக்கு தான்ப்பா தலைவலி, யாரும் அதிகமா வந்து பஸ் எடுக்காதீங்க. அவ்வளவுதான். டிரைவர் கேட்கணும் எங்களுக்கு இதான் ஆகுது. ஏன்னா டிரைவருமே தப்பு சொல்ல, அவங்களே கஷ்டப்பட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க, கண்மூழிச்சும் பஸ் ஓட்டுறாங்க, கஷ்டப்பட்டு அந்த கூட்ட நெரிசல அவர் எப்படிதான் டிக்கெட் கொடுத்து இங்க வராது இல்ல. அவங்களுக்கும் ஏத்துறா ஆசைலாம் கிடையாது. நீங்க வந்து மக்கள் பற்றாக்குறையே, பஸ் பற்றாக்குறை, பஸ்ல ஏத்தாம போயிட்டானா பஸ்ல திட்டுறது பாரு, எப்படி நிக்காம போறான் பாரு. ஆனா அவன் சீட் இருக்காது, அவருக்கு சீட் இல்லாம ஏத்தாம போறான், நிக்காம போறான் பாரு, திட்ட வேண்டியது. சோ என்ன பண்றான், பஸ் சீட்டு ஃபுல்லா ஆயிடுச்சா, சீட்டு ஃபுல்லுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி போயிட்டு ஃபுல்லா டிஸ்பிளே பண்ற மாதிரி படிச்சு பார்த்தா அதெல்லாம் தேவையில்ல. டோரை லாக் பண்ணா போதுமானது, புது பஸ் தானே போச்சு, எல்லாம் ஏர் சுவிட்ச் போட்டா எல்லாம் ஆஃப் ஆயிடும் போது, லாக் ஆயிடும். மாட்டி டோர் தான் வச்சிருக்காங்க எல்லாருமே. ஆமா ஆமா, அதுதான் சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் மேல அதையும் அடிச்சு பிடிச்சி ஒரு பஸ் ஏறணும்னு வச்சுங்களா, இது ஒரு முக்கிய தகவல். அப்படிதான் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா சக்கரம் மொழி கைண்டு ஓடிட்டு இருக்கேன், படத்துல பெரிய அவலங்களா. அதை விடுங்க, நான் எங்க ஊருக்கு போனா பஸ் ஏறி வரேன், ஸ்பீடு பக்கம் உட்காருனா கீழே பார்த்தா டயர் ஓடிட்டு இருக்கு தெரியும், அந்த கேப் பறவையில ஓட்டையில டயர் உள்ள ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்களே தவிர, அந்த பஸ்ல வந்து காலி பண்ணல, ஓடுற வரையும் ஓட்டிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்காங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காலி பண்ணுவோம்னு நினைக்கிறேன்னா அவங்க இப்ப இல்ல, அது புரியுது. ஏன்னா இப்பெல்லாம் தமிழ்நாடு இருந்தது, இன்னுமே ஒரு சில கிராமங்கள்ல பஸ்ஸே இல்லாத கிராமங்கள்லாம் இருக்குது தெரியுமா? இப்ப வந்து ரொம்ப நாள் கழிச்சு சில ஊருக்கு பஸ் எல்லாம் வந்துருக்கு. இப்ப நான் போன வாரம் நியூஸ்ல பார்த்தேன், என்ன வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கிட்ட இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த வருஷம் அவங்களுக்கு பஸ்ஸே போயிருக்குது, ஊருக்கு பஸ் விட்டுருக்கான். அதெல்லாம் எவ்வளவு அந்த பஸ் மக்கள்லாம் அவங்க ஆரத்தை எடுத்து வர வைக்கிறாங்க. பஸ் பேருந்து சேவைன்றது ஒரு மகத்தான சேவை, எவ்வளவு ஒரு அருமையான. காலேஜ் பிள்ளைங்க காலேஜ் போவாங்க, ஸ்கூல் பசங்க போவாங்க, வேலைக்கு போவாங்க, எவ்வளவு பாட்டிங்க டவுனுக்கு வந்து வைத்தியம் பார்க்க வருவாங்க, எவ்வளவோ விஷயம். நம்மளோட அறிவு கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதனால இந்த துறையை சரிவர நடத்த முடியலன்னு என்ன கேட்டா, அவங்க நிதி பற்றாக்குறை தான். பெண்களுக்கு வந்து இல்ல இந்த டவுன் பஸ் தான் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இலவசம் கொடுக்குறாங்க. அந்த இலவசம் கொடுக்கறதால சரி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா யாருக்குமே அவங்களே அது அதிகமா விரும்புறது கிடையாது.
போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வயசானவங்களுக்கு குடுத்து இலவசமா நீங்க குடுக்குறீங்க, லேடிஸ் முதியோருக்கு நியாயமான அதான் சொல்றேன். லேடிஸ் குடுக்குறீங்கன்னா அதே மாதிரி வயசான முதியோர்கள் ஜென்ஸுக்கு நீங்க இலவசம் கொடுக்கணும். அப்ப நம்மள வந்து சோம்பேறி ஆக்குறாங்க. இங்க என்னன்னா வேலைக்கு போனா நீங்க இலவசமா பஸ்ல போயிட்டு வாங்க, இலவசமா அந்த காசு வாங்கி இலவசமா சாப்பிட்டுருங்க, எல்லாமே இலவசம் கொடுத்துருங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சென்னை மாநகராட்சியில ஒரு பையன் என்ன பண்றான், ஓய்ஸ்ல தானே வர அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வீடியோ போட்டுருக்கான். பாத்தீங்களா? பாக்கல. என்னது ஓய்ஸ்ல தானே வரேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை கேள்வி கட்டி திட்டிருக்கான். அந்த அம்மா வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா. அப்ப என்னவா கட்டமைக்குது பாருங்க சம்பவம். எப்படின்னா அவங்க ஓய்ஸ்ல ஃப்ரீயா தான் வராங்க அப்படின்னு சொல்லி முன்னொருத்தருக்கு ஆம்பளைக்கு ஒரு லேடிஸ் ஜென்ஸுக்கு வந்து புகுத்திடுறாங்கல்ல. அது ஏன் அவங்க இலவசம் ஃப்ரீயா வராங்க. அதாவது சென்னை மாநகராட்சி எல்லாம் ஃப்ரீயா வராங்க. அப்ப ஜென்ஸுக்கு பணம் கொடுத்து தானே வராங்க. இன்னைய காலகட்டத்துல ஆணும் பெண்ணும் சமன் ஆயிடுச்சுங்க. எல்லாருமே நாங்களாம் ரொம்ப பழைய நல்லா சந்தோஷமா ஏத்துக்கிறோம். அவங்க முன்னேறி வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாற்றுத்திறனாளி இருக்கேன்னு ஒண்ணு இருக்கு. அது இது இந்த நாள் வரைக்கும் அதிகமா மாற்றுத்திறனாளி ஏத்தி நான் பார்த்தே கிடையாது. மாற்றாளுக்கு ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், வயசானவங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த கண்டக்டருடைய ஒரு சில பேர் நல்லா ஏத்துவாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமா இந்த பஸ்ல அடுத்த பஸ்ல ஏறுமா. அது ரொம்ப நான் நேர்லயே பாத்துருக்கேன். எங்க தாத்தாவே அது மாதிரி நான் ஒரு வாட்டி நிப்பாட்டி நம்ம ஏன் அவங்க ஏத்த சொல்லி ஏத்தினா கூட்டம் வந்துருங்க. சோ அந்த மாதிரி ஏத்தி பாத்து ஏத்துங்க. அந்த மாதிரி யாரும் அனுமதிக்காதீங்க. அவங்க ஏன் ஏத்துக்கூடாதுன்னு கேளுங்க. பஸ் நிப்பாட்டி பஸ்ல நீங்க போனீங்கன்னா கேளுங்க, ஏன் ஏத்த மாட்டேன் ஏத்துங்க சொல்லி கேளுங்க எல்லாரும். ஆமா, ஒரு மனுஷனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கண்டக்டர் ஏத்தலையா அதை வந்து யாரும் கேட்க மாட்டோம். ஏன் ஏத்த மாட்டேங்க, நிம்மதியே நம்ம உட்காந்துட்டு போனா போதும் சொல்லி நினைக்கிறோம். அது ரொம்ப தவறான தவறு. அது தவறு. ஏத்தணும். இதெல்லாம் கண்டிப்பா எங்களுக்கு நமக்கு தேவையான ஒண்ணு. அது கவர்மெண்ட் அது தனியார் கூட ஏத்துவான். ஆனா கவர்மெண்ட்ல வேலை செய்யற கண்டக்டர் நடத்துனர் ஏத்த மாட்டாங்க. ஏத்தவே மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஊனமுற்றோர் இருக்கை முதியோர் இருக்கைன்னு தனித்தனியா வச்சிருக்கீங்க. ஆனா அந்த இருக்கை இருக்கு. அந்த இருக்கையில எங்க ஆளுங்க இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதிய இருக்கை ஒதுக்கினீங்கன்னா அந்த முதிய இருக்கையில அவங்க முதியோர் மட்டும் தான் உட்காருன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கும்போது அவங்களை விட்டுட்டு மீது எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அதுல ஆமா முதியோர் பல பேர் நின்றுட்டு தான் இருக்காங்க. ஆமா, எவ்வளவு கண்ணு தெரியாங்களா ஃப்ரீயா கொடுங்க. அது கூட வரவேற்க தக்கது. கண்ணு தெரியாம அது முடியாத அவங்கள கூட ஏத்த மாட்டாங்க. இப்ப இது ஆண் பெண் வேறுபட்டு இல்லாம முடியாதவங்களுக்கு முதியோர்களுக்கு ஒரு சில வந்து எப்படி சொல்றது மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் அவங்களுக்கு எல்லாரும் கொடுக்கலாம். அப்ப அவங்க எல்லாம் இலவசம் கொடுத்தீங்கன்னா அவங்களால நேச்சுரலா பண்ண முடியாது. ஆனா நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களால தன்னம்பிக்கை அவங்க நிறைய இருக்கு. அந்த தன்னம்பிக்கை உடைக்கிறீங்க நீங்க. நம்மளால முடியாதுன்ற எண்ணத்தை நீங்களே கொண்டு வர மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு டெஃபினட்டா வந்து நிதி பற்றாக்குறையில எல்லாமே இருக்கும். டெவலப்மெண்ட் கண்டிப்பா டாப்ல ஏறும். இப்ப டீசல் கவர்மெண்ட் டீசல் போடுது. டீசல் எப்படி நீங்களும் வாங்கி தான் போடுறீங்க, உங்களுக்கு தெரியாம இல்ல. அப்ப டீசலுக்கான காசை நீங்க போடுறீங்க. அப்ப உங்களுக்கு அந்த காசு பத்தில என்ன பண்றீங்க, எங்க தள்ளி அந்த வரியை தூக்கி விதைக்கிறீங்க. இப்போ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ கட்டணம் பஸ் பேருந்து கட்டணம் வரவும் அதிகமாயிடுச்சு. இப்ப அவங்க நினைக்கிற பெண்கள் இலவசம் போற இலவசமா போல வரியை ஏற்றி அந்த இங்க இலவசத்தை கொடுத்த வரி வரியா பறிக்கிறீங்க. ஆமா, கட்டண உயர்வு ஏற்றிடுறாங்க. இங்க போடுறது அங்க எடுக்கிறது. இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பொங்கல் தீபாவளி ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து சிறப்பு பேருந்து ஓடுறீங்க. அந்த சிறப்பு பேருந்து சரியான முறையில இயக்கப்படுறதா நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு என்ன சொல்றது, சிறப்பு பேருந்து சென்னையில இருந்து ஒரு பையன் சிதம்பரத்துக்கு இந்த சீர்காழிக்கு வரணும் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி வர்றது ரொம்ப நெருக்கடியா இருக்கு. பேருந்தும் சரி ட்ரெயினுமே சரி. அந்த பேருந்து இயக்கத்தை சரிவர அமைப்புக்கு மாதிரி பேருந்துகள் அதிகமா கொடுங்க எல்லா இதுலயும். ஏன்னா பேருந்துகள்லாம் இருக்குது நம்மள்கிட்ட, அதை கரெக்டா கொடுங்க. அதே மாதிரி பேருந்து ஓட்டுற நீங்க பஸ் ஓட்டுறீங்க, டிரைவர் கண்டக்டர் வந்து ரெஸ்ட் கரெக்டா எடுங்க. ஏன்னா உங்களை நம்பி இருக்கிற உள்ள 60 பேர் 55 பேர் உயிர் உங்க கையில தான் இருக்கு. நீங்க பாதுகாப்பா பயணம் செஞ்சு அவங்களை கொண்டாந்து விடுறது உங்களோட பொறுப்பு. அவங்களுங்க பொறுப்பு. அதுதான் அவங்க உயிருக்கு ஆபத்தான விஷயம். அதிகபட்ச நிலையில வந்து இந்த டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் எல்லாம் நல்லா தான் செயல்படுறாங்க. எல்லாம் நம்ம அவங்களுக்கு வந்து சுழற்சி முறையில ஒரு லீவ் கொடுத்து அவங்களுக்கு கரெக்டா ரெஸ்ட் முறையில அவங்களுக்கு வேலை அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த மாதிரி இலவசங்கள்லாம் அவங்களுக்கு ஆமா ஆக்சிடென்டே பண்ணாம இது வரைக்கும் ஓட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இன்கிரிமெண்டோ ஒரு பாராட்டோ வச்சு நடத்துறாங்க. ஏன்னா விஷயம் தானே அது. என்னன்னா 10 வருஷமா அவர் எந்த ஒரு ஆக்சிடென்ட் பண்ணல அப்படி இருக்குன்னா அவருக்கு ஒரு கௌரவம். அதே மாதிரி அவங்க அதிகமா உட்காந்து செயல்படுறதால அவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள்லாம் வருது. ஆமா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி, அதாவது அவங்களுக்கு ஒரு வாரம் வந்து கொஞ்சம் ஒரு நாள் சுழற்சி முறை தானே வேலை செய்யணும். இளைஞர்கள் எவ்வளவோ இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு வந்து அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து மனநல சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரியோ இல்ல அவங்களுக்கு ஜிம் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பிராக்டிஸ் கொடுக்குற மாதிரியோ. நிறைய பேருக்கு இடுப்பு வலி வருது, ஹீட்டால பிரச்சனை வருது, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சோ அதனால அதை ஈவனா பாத்துங்க. ஏன்னா அவங்க எல்லாம் முக்கியமானவங்க பேருந்து இயக்கத்துல. கண்டிப்பா, நிச்சயமா. இன்னும் பேருந்து பத்தி நிறைய பேசிட்டு இருக்கலாம். இது மேல இன்னொரு வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி.
இதுல ஏதாவது தவறுதலுமே கமெண்ட்ல தெரிவிங்க, நாங்க திருத்திக்கிறோம். இந்த சிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. அதே மாதிரி நாங்க பேசுற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நடந்த அனுபவம் அவ்வளவுதான் தவிர நாங்க வந்து நாங்க ஆராய்ச்சி பண்ணி ஆமா அதெல்லாம் பண்ணல. ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பேசல. நாங்க எங்களுக்கு என்ன நடந்துச்சோ அந்த நடந்த விஷயங்களை அப்படியே உங்கள்ட்ட ஷேர் பண்றோம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்களும் வந்து உங்களை அனுபவங்களை எங்க கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ என்ன பண்றது கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் சிஎம் சேனல். நன்றி. தேங்க்யூ.